ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் அகத்தீசாய நமோ நமக. குருவின் பாதம் போற்று, குருவின் மலரடி போற்று, குரு போகரையன் திருவடி போற்று, குருவின் திருவடி போற்று. இப்போ சித்தர்களுடைய யோகவியல் பற்றி தான் மறுபடியும் குறிப்பிட போறோம். அந்த யோகவியல்ல சித்தர்கள் மானுடத்திற்கு என்ன கொடுத்தார்கள், அந்த அருப்பெருங்கொடையாக பாரத கற்களஞ்சியமாக உளவியல் மானுடத்திற்குண்டான யோகவியல் புதையலாகவும் திகழ்கின்றது. அதை மதசாயமும் சடங்கு மூலம் பூசுவதால உண்மையை, அதனுடைய தாற்பயத்தை சின்ன பின்னமாக்க சிலர் முயன்றுட்டு இருக்காங்க. அது எவ்வளவு மறைத்தாலும் மறைக்க முடியாது. உலகளவில் ஆத்மாவை பற்றி ஆய்வில் உட்பட்டவர்கள் தான் சித்தர்கள். உலகளாவிய, அதாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய, ஆத்மாவை பற்றி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு சித்தாந்தத்தை வகுத்தவர்கள் தான் சித்தர்கள். உபநிட ஞானிகளும் அவர்களே. இனி இதில் யார் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், யாரை முதன்மைப்படுத்தலாம் என்றெல்லாம் பல சித்த பெருமக்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. அவர்களெல்லாம் விட்டுட்டு யாரை முன்னப்படுத்தணும், யாரை பின்னப்படுத்தணும், யார் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், இதெல்லாம் வேண்டாம். அது என்ன அப்படின்னா, எளிமையாக புரியுமாறு எடுத்துரைப்பதோடு பிறர் கூறவனவற்றுள் அமைந்துள்ள நுண்ணிய கருத்துக்களை தாமே ஆராய்ந்து அதனுடைய விளக்கம் காண்பது அறிவாகும். உலகத்தவரை நட்பாக்கிக் கொள்வது நுண்ணறிவு என்பது உண்மையானதனால் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார் திருமூலர். அதுபோல இந்த உலகம் உய்ய செம்மைப்படுத்திய சிற்பிகள் தான் சித்த பெருமக்கள். அப்படிப்பட்ட சித்தர்களுடைய திருவடியை வணங்கி அவர்கள் கொடுத்த அந்த கொடையான யோகவியலை நாமும் தெளிந்து கற்று உணர்ந்து வரும் தலைமுறைக்கு அதை பயிற்றுவித்து அவர்களையும் நல்ல சமூகமாக மாற்றி, நல்ல குழந்தைகளாக மாற்றி செம்மைப்படுத்த வேண்டும் என்பது அடியனுடைய ஆவா. அதை தங்கள் முன் வைத்து தங்களுடன் கருத்து பரிமாற வாய்ப்பு கொடுத்த சித்த பெருமக்களை வணங்கி உங்களுடன் அடியே அடுத்த பதிவில் சிவாய நம.